பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1:9. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்வதற்காக யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்பொழுதுதான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று. ஆகவே நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னார். இந்த நாளிலும் கூட நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எங்கு நாம் கடந்து சென்றாலும் ஆண்டவரே நீர் என் கூட வாரும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய சமூகம் நம்மோடு கூட வரும், நமக்கு முன் செல்லும், தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேளையில திடமனதாயிருப்போம். காரணம், அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவன். ஒருபோதும் நம்மை அவர் கைவிட மாட்டார். ஆகவே திடமனதாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவராகி இயேசு சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் பொழுது நமக்கு கலக்கமே இல்லை. ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். கர்த்தர் யாக்கோபை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வனாந்தரத்திலே அவன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன், நீ எங்கு போனாலும் போகிற இடத்திலெல்லாம் உன்னை நான் பாதுகாப்பேன், மறுபடியும் உன்னுடைய சொந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி நான் வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஒருவேளை இந்த வருடத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கலாம். அவை எல்லாவற்றையும் நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். காரணம், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது.
அவர் சொல்லுகிறார், உனக்கென்று நான் சொன்னதை நான் செய்யும் அளவும் உன்னை நான் கைவிட மாட்டேன். அவர் வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன். ஆகவே இந்த நாளிலே இதுவரையிலும் கடந்த வருடங்களிலே நிறைவேறாத அநேக ஆசீர்வாதங்களை இந்த வருடத்திலே ஆண்டவர் இரட்டிப்பாக நமக்கு தரப்போகிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பலன் கொண்டு கர்த்தருக்குள் நாம் திடப்பட்டு திடமனதாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட வருவார். நமக்கு முன் சென்று தடைகளை நீக்குவார். நம்மோடு கூட வந்து நமக்கு அநேக ஜெயத்தை, வெற்றியை நமக்கு தருவார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 12 சொல்லுகிறது, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் என்று இங்கே ஏசாயா எழுதுகிறார். நம்மோடு கடந்த ஆண்டுகளில் பலர் போராடி இருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களை இனிமேல் தேடியும் காண மாட்டாய் என்று சொல்லி, உன்னோட யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஆகவே நாம் திடமனதாய் இருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பயம் இருக்கிறதோ அந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க சுவாமி. எதிலே அவர்கள் திடனற்று போய் எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நீ திடப்படுத்தி பலப்படுத்தி, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே, நான் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட இருந்து அநேக ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படி நான் செய்வேன். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் இனிமேல் காணாதிருப்பாய். யுத்தம் பண்ணின மனுஷரெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். உனக்கென்று நான் நியமித்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு நீ சுதந்திரித்துக் கொள்வாய் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் பார்த்து நீ சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் இந்த புதிய ஆண்டிலே புதிய புதிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.